இந்த படத்துல செத்து போன ஒரு பொண்ணு பேயா வந்து தான் யாருன்னே தெரியாம ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருக்கு. அதுவும் சாமி நம்பிக்கையே இல்லாதவர் கூட. அந்த ஆத்மா இவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. பொதுவா இந்த மாதிரி ஆத்மாலாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? ஒண்ணு நம்மளை பயன்படுத்தும், இல்லைன்னா நம்மள கொன்னுரும். ஆனா இந்த படம் மத்த பேய் படம் மாதிரி இல்லாம இப்படி ஒரு ஆத்மா நம்ம கூட இல்லையன்னு சொல்லி வருத்தப்பட வைக்கும். ஆனா படத்தோட எண்டிங்க என்னால ஏத்துக்கவே முடியலங்க. அந்த ஆன்மாக்காக நம்ம ஹீரோ ஒரு விஷயம் பண்ணுவாரு, அதை நம்ம கதையில பாத்துடலாம். நிவின் பாலி நடிப்புல முதல் டைமா 100 கோடி வசூல் செய்த படமான சர்வமாய படத்தோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை முதல் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ஆர்கெஸ்ட்ரா நிகழ்ச்சி நடக்குதுங்க. அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க இருந்த மேனேஜர் ஒருத்தர்கிட்ட இதான் கடைசி பாட்டு, முடியும் போது இந்த லிஸ்ட்ல இருக்க பேரெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க வந்த வண்டியில போய் உட்கார இவரோட பார்ட்னர் கிட்ட யூரோப்ல இருந்து ஒரு டீல் வந்திருக்கு, நாம 15 பேர் அப்ளை பண்ணிருந்தோம், ஆனா 14 பேருக்கு தான் விசா வந்திருக்குன்னு சொல்றாரு. யார் அந்த ஒரு ஆளுன்னு பார்த்தா ஒரு பேரையா வாச்சிட்டு வராங்க. அதே சமயம் இந்த பக்கமும் நிகழ்ச்சி முடிஞ்ச ஒருத்தர் பேரை சொல்லிட்டு வராங்க. கடைசியா நம்ம ஹீரோ பேர் தாங்க மிஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோவோட பேரு பிரபேந்து. கொஞ்சம் பொம்பளையால் பேர் மாதிரி இருக்கும். இது அவர்கிட்ட எப்படி சொல்றோன்னு தெரியாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாரும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி பஸ்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஆன்லைன்ல ஏதோ ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அந்த மேனேஜர் அங்க வந்து ஏடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, இந்த மாதிரி நாம யூரோப் போக போறோம்ல, அதுக்கு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன், ஆல்ரெடி என் பிளாட்டை காலி பண்ணிட்டேன், உங்க பிளாட் எனக்கு ஒரு 2 நாளைக்கு வேணும், நான் தங்கிக்கலாமான்னு கேட்க, அட பாவி அவசரப்பட்டு ஏன்டா காலி வந்த, அங்க எலக்ட்ரிக் கிட்டாரே வேணான்னு சொல்லிட்டாங்கடான்னு சொல்ல நம்ம ஹீரோ சாக்காயிடுறாரு. கட் பண்ணா இப்ப பிரேக் எடுத்து ஒரு இடத்துல சாப்பிட உட்காந்துருக்காங்க. அங்க வந்து சப்ளையரு உங்களுக்கு என்னங்க வேணும், சிக்கனா மட்டனா ஃபோர்க்கா இப்படின்னு லைனா சொல்ல ஹீரோ கூட இருந்த மேனேஜர் எப்பா அவன் அதெல்லாம் சாப்பிட மாட்டான், அவன் பியூர் வெஜிடேரியன் சொல்றாரு. ஆமாங்க, இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு ஐயர். இவர் ஐயரா இருக்காரு. அவர் தொழில பார்க்காம இங்க என்ன பண்றாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு தெரிய வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம மேனேஜர் ஹீரோ கன்வின்ஸ் பண்ணி 2 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்ல, 2 மாசத்துக்கு நான் என்ன பண்றது, தங்கருக்கு இடமும் கிடையாது, காசும் கிடையாது, நான் எங்க தான் போறதுன்னு கேட்க, ஏண்டா உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் போற பூஜையில வர வருமானத்தை வச்சு நீ மொத்த யூரோப்பை சுத்தி பார்த்துடலாம், உன்னோட ஈகோனால நீ பூணூல அறுத்த போட்டு இப்படி சுத்திட்டு இருக்கேன்னு கேட்க, நம்ம ஹீரோ இங்க பாருங்க, ஒருத்தன கடவுள் நம்பிக்கை இல்லாது அவனோட தனிப்பட்ட விஷயம், அதுல எல்லாம் நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்ல, சரிடா இந்த ட்ரிப்பு கேன்சல் ஆனது ஆச்சு, உங்க அப்பா வேற ஊர்ல ஏதோ பெரிய பூஜை பண்ண போறாரா, நீ வேணா ஒண்ணு பண்ணு, நாங்க வரதுக்கு 2 மாசம் ஆகும், உங்க அண்ணன் வேற உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன்னு சொல்றேல, இந்த சான்ஸை பயன்படுத்தி நீ அங்க ஒரு 2 மாசம் இரு, உனக்கு எந்த செலவும் வராதுலன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அண்ணன் அனுப்பின மெசேஜ் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு சரி நம்ம ஊருக்கு போலான்னு சொல்லி முடிவு எடுத்துறாரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனையே இருக்குங்க. அதையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்துடலாம். கட் பண்ணா ஒரு அழகான கிராமம். ஹீரோ பஸ்ஸை பிடிச்சி ஊர்ல வந்து இறங்க இந்த பக்கம் அவரோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோட அப்பா அந்த ஊர்லயே ஒரு முக்கியமான பூஜை பண்ண போறாரு. அதுக்காக எல்லாரும் வந்து அவரை பார்த்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்ப வீட்டுக்கு வர முன்னாடி வேசல் வராம பின்னாடி வேசல் வழியா வராரு. அங்க அவங்க வளர்க்குற நாய் ஒண்ணு உட்காந்துருக்கு, அதோட பேரு பப்பு. ஹீரோவை பார்த்ததும் பயங்கரமா வாலாட்ட நம்ம ஹீரோ நேரா உள்ள போறாரு. நேரா ரூமுக்குள்ள போக ஹீரோவோட பெரியப்பா அங்க உட்காந்துருக்காரு, அதாவது ஹீரோவோட அப்பாவோட அண்ணன். இவருக்கு வயசானதுனால இந்த 1 பாத்ரூம் போனா தண்ணி ஊத்தாம வந்துருவாரு. ஹீரோ ரூமுக்குள்ள வந்ததோ வாட குப்புன்னு அடிக்க பாத்ரூம் போய் தண்ணியை ஊத்திட்டு நேரா பெரியப்பா வந்து கட்டி பிடிக்கிறார். ஹீரோவை பார்த்தது சந்தோஷப்பட, யோ பெரியப்பா பாத்ரூம் போனா தண்ணி ஊத்த மாட்டியா, எத்தனை டைம் உனக்கு சொல்றதுன்னு கேட்க, டேய் அதுலயும் தண்ணி தாடா இருக்கு, அதுல எதுக்கு வேஸ்டா தண்ணி ஊத்திக்கிட்டுன்னு சொல்ல, நீ இன்னும் திருந்தவே மாட்டேயான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோட அண்ணனும் அங்க வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்ததும் அவரும் சந்தோஷப்பட இவர் இப்ப ஒரு பூஜைக்காண்டி கென்யாவுக்கு போறாராம். அதுல சில டவுட் வர பெரியப்பா கிட்ட அட்வைஸ் கேட்கிறாரு. சொல்ல போனா ஹீரோட அப்பா இருக்காருல, அவருக்கே கத்து கொடுத்தது இந்த பெரியப்பா தானா. அவர் சொல்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இவர் அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோ அண்ணங்காரன் கூட இருக்கிற அசிஸ்டன்ட்டுக்கு அண்ணங்காரன் ஒரு காரை வாங்கி கொடுத்துட்டாராம். ஏன் இப்படிலாம் பண்றான்னு கேட்க, ஏண்டா நீ கூட இருந்திருந்தேனா நீ உங்க அண்ணன மாதிரி பெரிய ஆளா இருந்திருக்கலாம், உன் ஈகோ நீ பூனூல கழட்டி போட்டுட்டு வெளியே ஓடிட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோ பெரியப்பாவை கிண்டல் அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணா இப்ப இந்த பக்கம் இன்னொருத்தர காட்டுறாங்க. இதை ஒரு ஷாப் ஓப்பனிங்க்கு பயங்கரமா பூஜை பண்ணிருக்காரு, கூட ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க. பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தீபாவளி தட்டை நீட்ட கடையோட ஓனரு 500 ரூபா போடுறாங்க. அதை பார்த்ததுமே அப்பாடா இன்னைக்கு பயங்கர வருமானம் இருக்குன்னு சொல்ல அந்த ஓனரை தவிர மத்த எல்லாருமே 10 ரூபாய போடுறாங்க. அதை பார்த்ததுமே மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாரு. எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியா அந்த ஆளும் அவரோட அசிஸ்டன்ட்டும் பங்கு பிரிக்கலான்னு பார்த்தா அந்ததே மொத்தம் 700 ரூபா பக்கம் தான் வந்திருக்கும். அதுல 500 ரூபாய இந்த அசிஸ்டன்ட்டே எடுத்துக்கிட்டான். கடுப்பான அந்த ஆளு இவனை எப்படியாச்சும் கழட்டி விட்டுட்டு வேற எவனையாச்சும் பிடிக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படியே
கதையை கட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஒரு வீட்டுக்கு வர அங்க இருக்கிற பெரியவங்கள்ட்ட எல்லாத்தையும் நல்லா விசாரிக்க அவங்களும் ஹீரோவை நல்லா விசாரிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பூஜை பண்ணல ஒரு ஐயர் அவர் அங்க வராரு. இவர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கசின் பிரதராங்க. சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். வந்ததுமே அவரும் ஹீரோவை பார்த்து சந்தோஷப்பட வேலை முடிச்சு வந்ததுனால அவர் ஒரு குளத்துல குளிக்க போலான்ட்டு போக நம்ம ஹீரோவும் கூட வராரு. அப்ப அவர் குளிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவர்கிட்ட ஏண்டா நான் எப்படி இங்க ஒரு 2 மாசம் இருப்பேன், எனக்கு ஏதாச்சும் பார்ட் டைம் வேலை சொல்றியான்னு கேட்க அவரும் 1-2 வேலையெல்லாம் சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு அது செட் ஆகாத மாதிரி சொல்றாரு. சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணு, பேசாம எனக்கு அசிஸ்டண்டா வந்து சேர்ந்துக்கிறியான்னு கேட்க நம்ம ஹீரோ அதெல்லாம் வர முடியாது, எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்ல, நான் எப்படி உன் கூட வருதுன்னு சொல்ல திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குதுங்க. என்னன்னு பார்த்தா குளத்துக்கு அந்த பக்கம் 2-3 பசங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்டு நானும் பாக்குறேன், இவனுக்கு ஒரு வாரமா இங்கதான் சுத்திட்டு இருக்காங்க, கொஞ்சம் நான் என்னன்னு போய் கேட்டு வந்துறேன்னு சொல்லி இந்த ஆளு வேகமா போய் அவங்கள மிரட்டி இனிமேல இந்த பக்கம் வரக்கூடாது சரியான்னு சொல்ல இவனுங்க 4 பேர் சேர்ந்து ஹீரோட ஃப்ரெண்ட அடிச்சு விட்டுறாங்க. அந்த ஆளு பயந்துகிட்டே அங்க இருந்து ஓடி வந்துடுறான். அதை பார்த்து ஹீரோவும் பயந்து ஓடுற அடுத்த நாள் ஆகுதுங்க. நம்ம ஹீரோவை ஒரு ஆல்பம்ல வாசிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணி கொடுத்துறாரு. ஆனா அவனுங்க காசை கையில தராம அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறேன்னு சொல்ல நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி ரெஃபர் பண்ண ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி லோ பட்ஜெட்டுக்குலாம் என்னை கூப்பிடாத, அவனுக்கு காசு கூட கையில இல்லைன்னு சொல்றானுங்கன்னு சொல்ல ஏண்டா 1000 ரூபா இருந்தாலே போதும்னா இது 2500 ரூபா பட்ஜெட்ரா அப்படின்னு சொல்ல சரி அந்த காசை கொடுன்னு சொல்ல கொஞ்ச நேரம் பொருறா அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறாங்கன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் ஏதோ கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க போல, அதுக்கு சைன் வாங்க வர இது என்னதுன்னு ஹீரோ கேட்க இது கிரெடிட் கார்டு வேணா நீயும் வாங்கிக்கோன்னு சொல்றாரு. கிரெடிட் கார்டா, அதெல்லாம் எனக்கு வேணாம், அதெல்லாம் வாங்கின பெரிய பிரச்சனை ஆயிருன்னு சொல்ல டேய் சும்மா இல்லடா மாசத்துக்கு 60,000 வரை எடுக்கலான்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை கேட்டதும் அவரும் அப்ளை பண்ணிக்கிறாரு. அது முடிஞ்சதுமே ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பெரியப்பா கிட்ட செலவுக்காக ஒரு 200 ரூபா கேக்குறாருங்க. என்கிட்ட எதிரா போனோம், நீ என்கிட்ட கேக்குற பாலா உங்க அப்பாட்ட கேட்கலான்னு சொல்ல அவர்கிட்டயா அதுவும் நான் கேக்குறதா, நான் செத்தாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீராப்பா போக பார்த்தா சொல்லி முடிச்சதுமே நேரா அப்பா கிட்ட தாங்க வந்து காசு கேட்கிறாரு. ஹீரோட அப்பா 200 ரூபாயா எதுக்கு அப்படின்னு கேட்க சும்மா ஃப்ரெண்டு கூட போயிட்டு டீ சாப்பிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு தான் எடுத்துட்டு வர போறாருன்னு பார்த்தா கையில பிளாஸ் கூட வந்து இந்தா நீ கேட்ட டீ உனக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் ஊத்தி குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடறாரு. சொல்ல போனா அங்க யாரோ கெஸ்ட் கூட வந்திருக்காங்க, அவங்க முன்னாடியே கேவலப்படுத்தி விட இந்த விஷயத்த நேரா வந்து பெரியப்பா கிட்ட சொல்றாரு. நம்ம பெரியப்பாவும் அவனுக்கு வயசாயிருச்சு அவன் அப்படித்தான் நடந்துக்குவான், நீ கொஞ்சம் அனுசரிச்சு போடான்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கொஞ்சம் புத்திமதிலாம் சொல்றாரு. அது போக ஒரு வேத மந்திரத்தை சொல்லிட்டு இதோட அர்த்தம் என்ன, கஷ்ட காலத்துல உன் புத்தி மழுங்கி போகாம அது உனக்கு புது ஐடியாவை கொடுக்கும், உன்னாலையும் சம்பாதிக்க முடியும், நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொன்ன டீல் ஞாபகம் வருதுங்க. நேரா அவர்கிட்ட போயிட்டு இங்க பாரா நீ சொன்ன டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன், பூணூல் போட்டுட்டு இனிமேல் நானும் உங்க கூட மந்திரம் சொல்ல வரேன்னு சொல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு பயங்கரமா சந்தோஷப்படுறான். சொன்ன மாதிரி ஹீரோ அன்னைக்கு குளத்துல குளிச்சுட்டு சுத்தமாகிட்டு பூணூலை போட்டுக்கிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கூட ஒரு ப்ரோக்ராமா போய் அட்டன் பண்றாரு. இவர் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள் நிறைய பூஜை அட்டன் பண்றாருங்க, நல்லா காசு வந்துருது. இப்படி இருக்கும்போது ஒரு வீட்டுல போயிட்டு ஒரு பூஜையை போட அங்க இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த பர்னிச்சர் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான். கடைசியா அந்த வீட்டுல ஒரு ஊஞ்சல போட அதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு டேய் நீ அடா பண்ண இது நல்லா தாங்குமான்னு சொல்லி கலாய்க்க ஏண்டா என்னையவா கேள்வி பண்ண இப்ப பாறான்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துல இருக்கிற கொஞ்சம் பேரை கூப்பிட்டுட்டு அந்த ஊஞ்சல உட்கார வைக்கிறான். அது போக கலாய்ச்ச ஹீரோவோட ஃப்ரெண்டே கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். ஆல்ரெடி நம்மால் செம வெயிட் உட்காந்தது விழுந்துரும் பார்த்தா அது நல்லா தாங்கிருச்சு. சரின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு இந்தாப்பா இந்த ஆள் மடியில போய் உட்காருன்னு சொல்ல அந்த சின்ன பைய போய் உட்காந்ததும் பொத்துன்னு அந்த ஊஞ்சலும் உடஞ்சு விழுந்துருதுங்க. மொத்த கும்பலுமே ஃப்ரெண்டுக்காரன் மேல விழுந்துற இப்ப ஃப்ரெண்டுக்காரனுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. பட்ட அடியில எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்ததுல நம்மளுக்கு முதுகுல 2 இடத்துல வீங்கிருச்சான். கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்க கமிட்மெண்ட் பண்ணாங்கல்ல அந்த ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ தான் தனியா போக போறாராம். ஃப்ரெண்டுக்காரன் 50-50 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல என்னதான் நீ புடிச்சு கொடுத்திருந்தாலும் பூஜை பண்ண போறது நான் தானே, அதனால 60-40 போட்டுக்கலான்னு சொல்ல ஃப்ரெண்டுக்காரனும் சரின்னு சொல்லிடுறான். சொன்ன மாதிரி ஹீரோ நிறைய பூஜையில போய் கலந்துக்கிறாரு. நல்ல வருமானமும் வந்துருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டுடியோல போட்டு ஒரு ஆல்பத்துக்கு வாட்ச் கொடுத்தாருல அங்க போயிருக்காருங்க. பாம்பேல ஒரு பெரிய ப்ரோக்ராமுக்காக இந்த கிட்டார் பிளேயர் ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்காங்களா, அதுக்கு நம்ம ஹீரோவை ரெஃபர் பண்ணிருக்காங்க. அந்த ஆளு ஒரு மியூசிக் டைரக்டராங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுவாங்க வெயிட் பண்ணுன்னு சொல்ல ஹீரோவுக்கு போன் வருது. யாருன்னு பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன். நாளைக்கு உனக்கு என்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு கேட்க காலைல ஒரு கணபதி ஹோமம் இருக்கு, சாயங்காலம் ஃப்ரீ தான், படத்துக்கு போனா நினைக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் வேணாண்டா ஒரு பெரிய டீல் ஒண்ணு மாட்டிருக்கு அதுக்கு போயிட்டு வரியான்னு கேட்க என்ன பூஜைன்னு கேட்கிறாரு. ஒண்ணுலடா இந்த ஊர்ல அட்வொகேட் ஒருத்தர் இருக்காரு, அவரோட பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கான், நீ போய் பூஜை பண்ணிட்டு வந்துருன்னு சொல்ல எனக்கு பேய் ஓட்டுற மந்திரம்லாம் தெரியாதுன்னு சொல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத அப்டேட்ல இருக்கிற எல்லா மந்திரத்தையும் பிடிஎஃப் போட்டு உனக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன், மத்ததெல்லாம் எப்பயும் போலதான் எல்லா காசு வரும், போயிட்டு வந்துறியான்னு கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி அந்த மியூசிக் டைரக்டருக்கு நைட் எல்லாம் வேலை இருந்துச்சா அதனால தூங்கிட்டாரு, இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு சொல்ல ஹீரோவும் வருத்தப்பட்டு
போட்டுக்கிட்டே அங்கிருந்து வந்துடுறாரு. அடுத்த நாள் ஆனதும் ஹீரோவோட பெரியப்பா எங்கேயோ ஒரு வேலை விஷயமா வெளியே போக ஹீரோட அப்பா இன்னைக்கு நீ பூஜைக்கு போறேல போறதுனா என் கார் எடுத்துட்டு போயேன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணாம் நான் ஆட்டோலே போய்க்கிறேன்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறாரு. இதை கேட்ட அவங்க அப்பா கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அன்னைக்கு சாயங்காலம் ஆனதும் இவங்க அந்த பேய் ஓட்டுற பூஜைக்கு போக கூட ஒரு ஆட்டோக்காரையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. பேய் ஓட்டுற பூஜைன்னு தெரிஞ்சதும் ஆட்டோக்காரன் பில்டிங்ல இருந்து சாமான எடுத்துட்டு வராம அவன் அங்கிருந்து ஓடி போக அந்த அட்வொகேட் இதெல்லாம் எப்பயும் நடக்கிறதாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஆளை வச்சு நான் எடுத்துட்டு வரேன், நீங்க உள்ள போங்கன்னு சொல்ல ஹீரோவும் உள்ள போறாருங்க. உள்ள போயிட்டு பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க பையனை 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ அந்த வீட்டுல கிட்டார் ஒண்ணு இருக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்த ஹீரோ அந்த அட்வொகேட் கிட்ட இந்த கிட்டார் யாரோடதுன்னு கேட்க என் பையனோட தான், நல்லா தான் இருந்தான், இப்பதான் இப்படி ஆயிட்டான்னு சொல்ல அந்த வீட்டு வேலைக்காரம்மா நல்லாதாங்க இருந்தான், என்கிட்ட எப்ப பார்த்தாலும் பசிக்குது சாப்பாடு விடுன்னு கேட்டுட்டே இருப்பான், இப்ப என்னன்னு தெரியல சரியா சாப்பிட கூட மாட்டான். நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட காட்டினீங்களான்னு கேட்க ரஃபேல்னு ஒரு டாக்டர் கிட்ட காட்டணும், இப்பதான் மெடிசன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, ஆக்சுவலா எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல, என் பொண்டாட்டி தான் இதை பண்ண சொன்னா அதனாலதான் பண்ணேன்னு சொல்ல பையனையும் கூப்பிட்டு வந்துடுறான். அப்படி வரும்போது அந்த பையன் யார் மூஞ்சியும் பார்க்க மாட்டான், ஒரு மாதிரி பயத்திலே உட்காந்துருக்கான். இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சிச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்க 1 வாரம் ஆச்சுங்க. திடீர்னு ஒரு நாள் அங்க தூங்கிட்டு இருக்கும்போது என் ரூமுக்கு அழுதுகிட்டே வந்தான், அன்னையில இருந்து எப்பவுமே இவன் கூட தான் இருக்கேன், சொல்ல போனா பாத்ரூம் போகும்போது கூட விட மாட்டான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த பயல்கிட்ட பேசி பாக்குறாரு. ஆனா மூஞ்சி கொடுத்து கூட பார்க்க மாட்டான். அப்ப நம்ம ஹீரோ இப்ப பூஜை ஆரம்பிக்க போறேன், இது முடியும் போது அந்த ஆவி பிரம்மத்துல கலந்து உங்க பயலுக்கு சரியாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பூஜை போட ஸ்டார்ட் பண்றாருங்க. என்னதான் நம்ம ஹீரோவுக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லைனாலும் பண்ற பூஜைய மனசார பண்றாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோவை தான் பாக்குறாங்க. ஹீரோவை கூட்டிட்டு வந்த ஆட்டோக்காரங்க கூட வெளியே பயத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா பூஜை முடியறதுக்கு முன்னாடியே அந்த யாருமே பார்க்காம இருந்தான்ல அந்த பையன் திடீர்னு நம்ம ஹீரோவை நேருக்கு நேரா பாத்துறான். அவ்வளவு நேரம் அவங்க அம்மா கையை புடிச்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அவங்க அம்மா கையை விட்டுறான். அதை எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஒரே குழப்பமாவே இருக்கு. திடீர்னு அந்த பையன் எந்திரிச்சு வேலைக்கார அம்மாட்ட போயிட்டு அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாச்சும் பண்ணி கொடுன்னு சொல்ல இப்ப எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்து அந்த பையலோட அம்மா பையனை கட்டி பிடிச்சு எங்க நான் தான் சொன்னேன்ல நீங்க தான் நம்ப மாட்டீங்க இப்ப பாருங்கன்னு சொல்ல அவரும் சந்தோஷப்பட்டு பயல போய் கட்டி பிடிக்கிறாருங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரே டவுட், இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சா, இதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்ல இவங்க எல்லாம் ஹீரோவை பார்த்ததும் டக்குன்னு ஹீரோ மந்திரம் போற மாதிரி நடிச்சு விட்டுறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் வீட்டுக்கு வந்திருக்காருங்க. நடந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்ல பாத்தியாடா நான் அனுப்பிச்ச மந்திரம் தான் இப்பெல்லாம் வேலை செஞ்சிருக்குன்னு சொல்ல அதெல்லாம் கிடையாது அவங்க டாக்டரை பார்த்திருக்காங்க அந்த ஆளு கொடுத்த மருந்து ஏதாச்சும் வேலை செஞ்சிருக்குன்னு சொல்றாரு. இருந்தாலும் பேச 60,000 விட்டுட்டு உனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காருனா நீ மந்திரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் கடவுள் ஒரு அணுகரம் உனக்கு இருக்குடான்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் பணத்துக்காக பண்றேன், அப்படி பண்ணாலும் கூட தொழிலுக்காக ஆத்மாத்மாவும் நேர்மையாவும் பண்ணணும்ல, அப்படி பண்ணதுனால கூட இருந்திருக்கலாம்னு சொல்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஆனதும் நம்ம ஹீரோ வீட்டுல இருந்து தூங்கி எந்திரிக்க திடீர்னு போன் வருதுங்க. அந்த ஆட்டோக்காரன் பூஜை ஜாமான் வாங்குறதுக்கு ஏதோ டவுட் காண்டி கால் பண்ணியிருந்திருக்கான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா என்ன வாட்ஸ்அப்ல போட்டோலாம் மாத்திரீங்கன்னு கேட்க ஹீரோ வாட்ஸ்அப் எடுத்து பாக்குறாரு. பார்த்தா ஏதோ கொரியன் சிங்கரோட போட்டோ இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு பூஜையை முடிச்சுட்டு அவங்ககிட்ட பேமெண்ட்டை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்ப பார்க்க திடீர்னு ஒருத்தன் ஸ்கூட்டில வரான். நீங்க தானே பிரபந்து யாருன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான்ல அவன் இவனை கழட்டி விட்டு தானே இப்ப நம்ம ஹீரோவை சேர்த்திருக்காங்க. அதனால இவனுக்கு இப்ப எல்லா விஷயம் தெரிஞ்சு வந்துட்டு நான் எப்படி நீ ஒரு நாத்திகன் நீ மந்திரமே பண்ணக்கூடாது சரி என்ன வேணா பண்ணிக்கோ ஆனா எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்துரு அப்படி இல்லனா உன்னை பத்தி எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன்னு சொல்ல ஹீரோவும் பயந்துகிட்டு அவனுக்கு சரின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அவன் அங்க இருந்து ஸ்கூட்டில கிளம்ப ஸ்கூட்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ரோட்ல அவனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருதுங்க. ஒரு கடைக்குள்ள போய் வண்டியை விட்டுறான். இதை பார்த்து பயந்து போன ஹீரோ வீட்டுக்கு போக கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டெலிவரி பாய் வீட்டுக்கு வராங்க. வந்து ஹீரோ கிட்ட ஒரு பார்சலை கொடுக்க இது நான் ஒன்னும் ஆர்டர் பண்ணலையே அட்ரஸ் மாறி வந்திருப்பீங்கன்னு கேட்க இந்த பிரபந்து நம்பூதிரி நீங்க தானே அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்றாரு. அப்ப இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ போனை செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா இவரு போன்ல இருந்து தாங்க ஆர்டர் போயிருக்கு. ஆமா எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆன்மை தெரிய ஆரம்பிச்சிடும். சரி இதுக்கு பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்க இல்ல அது ஆல்ரெடி பே பண்ணியாச்சு உங்க கிரெடிட் கார்டு மூலமா பண்ணிருக்குன்னு சொல்ல கிரெடிட் கார்டு நான் இதுல ஆட் பண்ணலன்னு சொல்லி போனை பார்த்தா கிரெடிட் கார்டும் ஆட் ஆயிருக்குங்க. இதை பார்த்த ஹீரோ யோ சத்தியமா சொல்றியா இதை நான் ஆட் பண்ணவே இல்லைன்னு சொல்ல சார் உங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் போடுங்க ஒரு டேட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல ஹீரோவும் அதை வாங்கிட்டு உள்ள போயிருக்காரு. என்னன்னு பார்த்தா ஒரு சுடிதாருங்க. அன்னைக்கு நைட்டு ஏதோ மால்வேர் தான் மொபைல் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு போலன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆப் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சு பாக்குறாரு. பார்த்தா செல்ல அங்க காணோம். எங்கடா செல்ல காணான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா ஒரு பொண்ணு ஹீரோக்கு ஆப்போசிட்ல உட்காந்து மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கு. ஹீரோவை பார்த்தது அந்த பொண்ணும் பயப்பட ஹீரோ இந்த பக்கம் பயந்துறாரு. அதை பார்த்த அந்த பொண்ணு ஏய் டென்ஷன் ஆகாத நான் போயிட்டு அப்புறமா வரேன் பாயின்னு சொல்லிட்டு டக்குன்னு மறைஞ்சிட நம்ம ஹீரோ அலறி அடிச்சு எந்திரிச்சு போய் பெரியப்பா ரூம்ல போய் தூங்கிடுறாரு. அடுத்த நாள் ஆனதும் ஹீரோ கண்ணு முழிக்க நேரா பெரியப்பா வந்து பாக்குறாரு. என்னடா நைட்டு ஏன் ரூம்ல வந்து தூங்கிட்ட என் மேல அவ்வளவு பாசமானு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல
நைட்டு ஒரு கனவு கண்டேன். திடீர்னு ஒரு பொண்ணு எனக்கு முன்னாடி உட்காந்து என்னையே பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா பாக்குற கொஞ்சம் அழகா இருந்தான்னு சொல்ல. டேய் உனக்கே எனக்கு கல்யாணம் ஆகல, பட் அதுக்கு லவ்வும் இல்ல. இந்த வயசுல இதெல்லாம் சகஜம்தான். சொல்ல போனா எனக்கே வருதுன்னு சொல்ல. இது அந்த மாதிரிலாம் இல்ல. அவளோட குரலை கூட நான் கேட்டேன், அவ்வளோ தெளிவா இருந்துச்சுன்னு சொல்ல. ஏண்டா இது 90 வருஷம் பழமையான பில்டிங்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும். ஒண்ணு பண்ணு, அடுத்தடா அந்த பொண்ணு ஓன்ட்ட வந்துச்சுன்னா ஏன்ட்டனாச்சும் அனுப்பு, எனக்குனாச்சும் பேச்சு துணையா இருக்குன்னு சொல்ல. நம்ம ஹீரோ அப்படியே போய் பின்னாடி நின்னுட்டு, அப்பெல்லாம் இல்ல, அவ ஒரு மாடர்ன் பொண்ணு, அவ என்ன பயமுடுத்த பார்க்கல, சும்மா என் செல்லதான் நோண்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல. பின்னாடி பார்த்தா அந்த பொண்ணு உட்காந்து மறுபடியும் செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ அதை கவனிக்கல. சரின்னு சொல்லிட்டு அவட்ட பேசி முடிச்சுட்டு ஹீரோ திரும்பினா மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்துட்டு பயந்துடுறாரு. ஆனா இந்த தடவை அந்த பொண்ணு, ஏய் பயப்படாத உள்ள வா, பயப்படாம வான்னு சொல்ல ஹீரோ பயந்துகிட்டே உள்ள வராரு. அந்த குட்டூஸ் கிட்ட ஐபோன் இருந்துச்சு, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நல்ல வேலை நீ ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கேன்னு சொல்ல. யார் அந்த குட்டூஸ்னு கேட்க, அதான் நீ அன்னைக்கு பூஜைக்கு வந்தேல அந்த பையன் தான். சரியான பயந்தவங்கலி, முகத்தை கூட பார்க்க மாட்டேன்ட்டா. நல்ல வேலை நீனாச்சும் என்கிட்ட பேசுற. என்ன நேற்று நைட்டு தான் என்னை பார்த்துட்டு பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம்ல அப்படிதான் இருக்கும். உன் பேரு கூட நல்லா இருக்கு ரிபேந்து, உன்னை நான் பிரபான்னு கூப்பிட்டுக்கவா, ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை அப்படிதானே கூப்பிடுறாங்க. சரி இந்த அவனோட மொபைல், இனிமேல் நீ நைட்டு கொடுத்தா போதும். இனிமேலாம் என்னை பார்த்து நீ பயப்பட வேணாம்னு சொல்ல நம்ம ஹீரோ மொபைலை வாங்கிட்டு திட்டுன்னு அங்கிருந்து ஓடிடுறாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பைக் எடுத்துட்டு அந்த சின்ன பையனை ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த டாக்டரை போய் பாக்குறாரு. அவர் ஆள் பாக்குறதுக்கு சாதாரணமா தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவரை டாக்டர்னே நம்பல, கடைசியில நான் தான்ப்பா அது அப்படின்னு சொல்ல அவரை கூப்பிட்டு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. சரிப்பா நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், அந்த பொண்ணு இப்போ உன் கண்ணுக்கு தெரியலான்னு கேட்க இல்லைன்னு சொல்லிடுறாரு. சரி நீ அந்த பையனுக்கு பூஜை போட்டு சரி பண்ணல, அதே மாதிரி உனக்கும் போட்டு சரி பண்ண வேண்டியதானு கேட்க நம்ம ஹீரோவோ, எனக்கு கடவுள் மேலாம் அவ்வளவு நம்பிக்கை இல்ல, என் 19 வயசு வரைக்கும் வேதங்களை படிச்சேன், நான் கிட்டார் வாசிக்கிட்டு இருக்கேன், ஒரு சின்ன பிரேக்ல இருக்கேன், அதனாலதான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்ல. உனக்கு எப்ப இருந்து கடவுள் நம்பிக்கை போச்சுன்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோ சொல்ல தயக்கப்பட தனியா கூப்பிட்டு போறாருங்க. இப்பதாங்க என்ன நினைச்சுன்ற விஷயத்த சொல்றாங்க. நீங்க கதையை கவனிச்சீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஹீரோட அம்மாவை நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். பிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நாள் ஹீரோட அப்பா அண்ணன் பெரியப்பா எல்லாருமே டெல்லியில ஒரு பூஜைக்கு போயிருந்திருக்காங்களாம். வீட்டுல யாருமே கிடையாதான். ஹீரோட அம்மா நல்லா வீணை வாசிப்பாங்களாம். அதனால கூட என்னவோ நம்ம ஹீரோவும் இப்ப நல்லா கிட்டாரு வாசிக்கிறாரு. சரி அதை விடுங்க, கதைக்கு வந்துடலாம். அன்னைக்கு பூஜைக்கு நேரமாச்சுன்னு சொல்லி ஹீரோ சாமி ரூம்ல உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோவோட அம்மா எப்பயும் போல வீணை வாசிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ அந்த பக்கம் பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோட அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கு. அவங்களும் சத்தம் போட்டிருக்காங்க. ஆனா ஹீரோ பூஜையில இருந்ததுனால அதை பெருசா எடுத்துக்காம கடவுளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பூஜையை முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஹீரோட அம்மா சோஃபாவுக்கு பக்கத்துல இறந்து கிடந்துருக்காங்களாம். அவங்கள தூக்கி மடியில வச்சுட்டு நேரா பார்த்தா இவர் பூஜை பண்ண அந்த சாமி ரூம் தான் தெரிஞ்சிருந்திருக்கு. இவ்வளவு பூஜை பண்ணியும் அந்த சாமி நம்மளை கை விட்டுச்சுன்னு சொல்லி சோகத்தை விட கோவம் தான் ஹீரோவுக்கு அதிகமா இருந்திருக்கு. அதுல இருந்து தான் ஹீரோவுக்கு சாமி மேல இருக்க நம்பிக்கையே போச்சுன்னு சொல்றாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ, இதுதான் உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை, இதை சரி பண்ணிடலாம், நான் உனக்கு ஒரு டேப்லெட் தரேன், கிட்டத்தட்ட தூக்கம் மாத்திர மாதிரி, அதை போட்டுன்னு நல்லா தூக்கம் வரும், தூக்கத்தை விட சிறந்த மருந்து எதுவும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்ல. அப்ப அந்த பொண்ணு மறுபடியும் வந்தா என்ன பண்ணன்னு ஹீரோ கேட்க, வரட்டும் அந்த வழியா அவ திரும்ப போயிருவா, நீ ஒன்னும் பயப்படாதன்னு சொல்ல ஹீரோவும் தைரியமா அங்கிருந்து போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த டாக்டர் சொன்ன மாதிரி மாத்திரையை போட்டுட்டு ஹீரோ தூங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ பயங்கரமா சத்தம் கேக்குது, யாரோ அலற மாதிரி. என்னடான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருக்கிற ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு செல நோடிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த ஹீரோ மெதுவா அந்த பொண்ணு பக்கத்துல வர மறுபடியும் அதை பார்த்து ஹீரோவும் அந்த பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்துக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு, ஏன்பா நம்ம தான் பாத்துக்கிட்டோம்ல, இன்னும் ஏன் நாம பயப்படணும் அப்படி இப்படின்னு பேச ஹீரோ இது கனவா இருக்குமோன்னு கணத்தை தட்டி பாக்குறாரு. கனவெல்லாம் இல்ல, மணி இப்போ 1:40, உங்க பெரியப்பா இப்பதான் தூங்க போனாரு, வழக்கம் போல பாத்ரூம் போயிட்டு தண்ணி ஊத்தாம வந்துட்டாரு, அவனா அதை இங்க இருந்து பண்ணட்டான்னு சொல்லி சும்மா லைட்டா கையா செய்கிறாங்க. பார்த்தா பாத்ரூம்ல ஃபிளஷ் ஆயிருது. இதுக்கே பயந்துட்டா எப்படி, நான் வேணா லைட் ஆன் பண்றேன்னு சொல்லிட்டு லைட்டை பார்த்து கையாட்டினா லைட்டு வெடிச்சு போயிருது. பார்த்த அந்த பொண்ணு, சாரி கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு, பல்பு பார்த்தினா சரியா போயிருன்னு சொல்ல சத்தத்தை கிட்ட பெரியப்பா அங்க வந்து ஏடா சவுண்டுன்னு கேட்க ஹீரோ பேந்த முழிக்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, நீ ஒன்னும் பயப்படாத, அவர் கண்ணுக்குனால நான் தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கையாட்ட ஹீரோ ஓ அப்படின்னு சொல்றாரு. என்னடா ஓ, எதுக்குடா இங்க வந்தேன்னு கேட்க, இல்ல பல்பு வெடிச்சிருச்சு அதான் என்னன்னு பார்க்க வந்தேன்னு சொல்ல, ஆமாண்டா உனக்கு கடவுள் நம்பிக்கை தான் இல்ல, சரியான பயந்தாங்கோலி, போய் சீக்கிரம் தூங்குடான்னு சொல்ல அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து சிரிக்குதுங்க. அவர் போன பிறகு, நீ தான் டேப்லெட் போட்டிருக்கல, நீ போய் தூங்கு, நான் உன் மொபைலை யூஸ் பண்ணிக்கிறேன், காலையில அங்க வச்சிருன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. சரி அதுக்கு முன்னாடி நல்ல வேளை நீ அந்த ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் போட்ட, நான் ஆர்டர் பண்ணது வேற கலரு ஆனா வந்தது வேற கலரு, நாளைக்கு அது பிக்கப் ஷெட்யூல் போட்டேன், நீ கொஞ்சம் திருப்பி அனுப்பிச்சு வச்சிருன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு.
சொல்லிடுறாரு. அப்ப ஹீரோ ஏதோ கேட்க வர, என்ன என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமான்னு கேட்க, நம்ம ஹீரோ நீ யாரு அப்படின்னு கேட்க, எனக்கே தெரியல, நான் ஒரு பேயின்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஹீரோ வேகமா உள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. அடுத்த நாள் ஆனது ஹீரோவோட ஃப்ரெண்டு கரை வராங்க. பேக்ல பூஜை சாமானோட. அவங்க அப்பாட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம நேரா உள்ள வர ஹீரோ உள்ள கூப்பிட்டு வந்துடுறாரு. எங்கடா இருக்கா அவன்னு கேட்க, ரூமுக்குள்ளதான் இருக்கா, வா உள்ள போலான்னு சொல்லி கூப்பிட்டு போக பார்த்தா அந்த பொண்ணை காணும். ஆக்சுவலி ஃப்ரெண்டு காரணம் பயந்து தான் வந்துட்டு இருந்திருப்பான். இல்லைன்னு சொன்னதும் குசி ஆயிட்டு உட்காந்து பூஜையை பயங்கரமா பண்ண, அதே சமயத்துல ரிட்டர்ன் போட்டாங்களே ட்ரெஸ், அதை பிக்கப் பண்றதுக்கு ஒரு ஆள் வரான். ஆனா அங்க இருந்து ஹீரோட அப்பா, எப்பா இங்க யாரும் பொங்கல் ட்ரெஸ் போட மாட்டாங்களேன்னு சொல்ல, இல்ல சார் உங்க மயந்தா ஆர்டர் பண்ணியிருந்தாரு, பிடிக்கலன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னு சொல்ல, அங்க இருந்த வேலைக்கார அம்மா வந்து பிரபந்து சொன்னா இந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டுருது. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரன் பயங்கரமா பூஜை பண்ண பார்த்தா அந்த பொண்ணு ஹீரோவோட பின்னாடி தாங்க உட்காந்துருக்கு. ஹீரோ அதை கவனிக்கல. பூஜையை முடிச்சுட்டு, டேய் ஒரு வழியா அந்த பொண்ணை வெளியே அனுப்பிச்சிட்டேன், சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமான பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கார வெளியே கிளம்ப ஹீரோ குழப்பமாவே இருக்காரு. என்னடா யோசிக்கிற, அந்த ஐட்டமா அது எப்பயோ வெளியே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கார வெளியே தாங்க போனா. திரும்பி பார்த்தா பொண்ணு அப்படியே நிக்குது. அதை பார்த்ததுமே ஹீரோ மறுபடியும் பயப்பட, இந்த இடம் அந்த பொண்ணு பயங்கரமா கோவப்பட்டுச்சு. யாராவே என்னை பார்த்து ஐட்டம் சொல்றான், என்னை பாக்குறக்கு அப்படியா இருக்குன்னு கேட்க ஹீரோ பயந்துட்டு வெளியே போக பாக்குறாரு. பார்த்தா கதவை பூட்டி விட்டுருது. நேரா ஹீரோ கிட்ட வந்து, இங்க பாரு, நான் இந்த சினிமால வர பேய் மாதிரி உன்னை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணனா, உன்னைய பார்த்து நானும் என்னைய பார்த்து நீ பயந்துகிட்ட மட்டும்தான் செஞ்சோம். இவன் நான் யாருன்னு எனக்கே தெரியல, எப்படி உன்கிட்ட கனெக்ட் ஆனனும் எனக்கும் புரியல அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ அமைதியாவே இருக்காரு. அதை பார்த்து அந்த பொண்ணு, கர்த்தர் சாட்சியா சொல்றேன், இன்னும் என்னை பார்த்து பயப்படாதான்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சு லைட்டா சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்க, கிறிஸ்டினா நீ அப்படின்னு சொல்லி சிரிக்க அந்த பொண்ணு இப்போ பயங்கரமா சிரிக்குதுங்க. ஹீரோ பயத்திலே சிரிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நேரா ஒரு கடைக்கு போயிட்டு சிலுவை வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போனா ஒரு அம்மா சிலுவைலாம் காட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அங்க வந்துருதுங்க. அப்ப அந்த அம்மா உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்ததும் பக்கத்துல இருந்து ஒரு சிலுவை எடுத்துட்டு ஹீரோயினுக்கு நேரா நீட்டி, இங்க இருந்து போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏண்டா நான் என்ன கெட்ட ஆத்மாவாடா, கெட்ட ஆத்மாவா இருந்தா இதுக்குள்ள வந்திருக்க முடியுமா, இங்க பாரு நான் யாரு, எப்படி பேயான, எனக்கு என்ன நடந்துச்சு, என் பேர் கூட எனக்கு என்ன தெரியாது, தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாத, எனக்கு கில்ட்டியா இருக்குன்னு சொல்ல ஹீரோவுக்கு போன் வருதுங்க. எடுத்து பேசுன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல அந்த ஸ்டுடியோக்காரன் போன் பண்ணி இருந்திருக்கான். இந்த மாதிரி ரிஹர்சல் சொல்லியிருந்தோம்ல, இன்னைக்கு நைட்டு வச்சுக்கலாம், 12 மணிக்குள்ள ஸ்டுடியோக்கு வந்துருன்னு சொல்ல ஹீரோவும் நான் வரேன்னு சொல்லிடுறாருங்க. அன்னைக்கு நைட்டு பஸ்ல போய்கிட்டு இருக்க ஹீரோ ஒரு சீட்லயும் ஹீரோயின் ஒரு சீட்லயும் உட்காந்து வந்துகிட்டு இருக்காங்க. நேரா ஸ்டுடியோக்கு வந்துற ஹீரோ சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு. ஹீரோயின் அங்க இல்ல. ஆக்சுவலா ஹீரோவை ரெஃபர் பண்ணது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணுங்க. அந்த பொண்ணு போன் பண்ணி அந்த மியூசிக் டைரக்டர் ஆன்லைன்ல வந்துட்டாரு, நீங்க வந்துருங்கன்னு கூப்பிட இவங்க அவசர அவசரமாவும் உள்ள போறாங்க. எல்லாத்தையும் செட் பண்ணா அந்த ஆளு வீடியோ காலும் வந்துடுறாரு. நம்ம ஹீரோட பேரை தெரிஞ்சுக்கிட்டு, நான் இங்க இருந்தே கேக்குறேன், அவரை வாசிக்க சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வாசிக்க ஸ்டார்ட் பண்றாரு. இந்த மியூசிக் டைரக்டர் இருக்காருல, அவரு ஒரு ராகத்தை ஃபர்ஸ்ட் பாடி காட்டிடுறாரு. இதை அப்படியே பிக்கப் பண்ணிக்கணும்னு சொல்ல ஹீரோ ஒரு 2-3 டியூன் போறாருங்க. எதுவுமே அந்த ஆளுக்கு பிடிக்கல. என்ன அவன் இப்படி சொல்ல போறான், இந்த ஆள்லாம் வேணாம், வேற ஆளா பாத்துக்கலாம்னு சொல்ல அந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றது தெரியல. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க வந்து நிக்கிறாங்க. டேய் நீ பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருக்க, அந்த ஆள் பாடினால ஒரு ராகம், அதுல இருந்து அப்படியே புடிச்சு பாடு, இந்த ராகத்தை ட்ரை பண்ணுன்னு சொல்லி ஹீரோயின் ஒன்னு பாடி காட்ட ஹீரோ இப்ப ரெடின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு, சார் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்ல அந்த ஆளும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ வாசிக்கிறாரு. அது அந்த மியூசிக் டைரக்டருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சுங்க. மறுபடியும் இன்னொரு லேயரை ஏத்துன்னு சொல்ல ஹீரோவும் சொல்றாரு. மறுபடியும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை ஹீரோனும் சேர்ந்து பாடுறாங்க. அதை கேட்டதும் அந்த ஆளு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, இதுதான் எனக்கு வேணும்னு சொல்ல ஹீரோவுக்கும் இப்போ சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோனை பார்த்து பயப்படுறத விட்டுட்டாரு. இதுக்கப்புறம் ஹீரோவை அந்த ப்ரோக்ராம் கன்ஃபார்மே பண்ணிட்டு ஹீரோவுக்கு அந்த விஷயத்த சொல்ல ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் ஹீரோயினும் ரோட்ல சேர்ல தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அதை பார்த்து சுத்தி இருந்தவங்க எல்லாம், ஏடா இவன் தனியா பேசிட்டு இருக்கான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ, எப்படி உனக்கு மியூசிக் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு கேட்க, அதான் எனக்கும் புரியல, மேபி நானும் ஒரு மியூசிஷியனா இருப்பேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் குட்டு கூட இருந்திருக்கேன், அவனும் கிட்ட நல்லா வசிப்பான் தெரியுமான்னு சொல்ல இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே பேசிக்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோயின், இப்ப என் மேல இருக்கிற பயம் உனக்கு போயிடுச்சான்னு சொல்ல, பயம் போயிடுச்சு, ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஸாவே இருக்குன்னு சொல்ல, அது இருக்கத்தான் செய்யும், ஏன்னா நான் ஒரு டெலுல அப்படின்னு சொல்ல, சரி டெலுலு இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ற மட்டும் நிப்பாட்டியான்னு கேட்க, ஐயா டெலுலாம் என் பேர் கிடையாது, டெலுலுனா டெலுசன், இந்த இல்லாத இருக்குன்னு நினைப்பாங்கல்ல அந்த மாதிரின்னு வச்சுக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின், இது நல்லா இருக்கு, இனிமேல் நீ என்ன டெலுலுன்னு கூப்பிடுன்னு சொல்றாங்க. சரி இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி நிப்பாட்டிக்கிறியான்னு கேட்க, அதை வாங்கினாலும் என்னால போட முடியாது, ஆனா எனக்கு போடணும்னு ரொம்ப நாள் ஆசை, என்னால பார்த்தா அதை போட முடியும், அதனாலதான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ, அதெல்லாம் இருக்கட்டும், உன்னால 500 ரூபா நோட்லாம் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்க, யோ நான் ஒன்னும் பூதெல்லாம் கிடையாதுயா, என்னால இந்த சின்ன சின்ன வேலை தான் செய்ய முடியும், உனக்கு உதாரணத்துக்கு சொல்லலாம், அன்னைக்கு இந்த குட்டனை ஆக்சிடென்ட் பண்ண வச்சான்ல அந்த மாதிரி வேலை தான் பார்க்க முடியும்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின், எனக்கு என் லைஃப் ஸ்டைலு ட்ரெஸ் ஸ்டைலு எல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா நான் யாரு, என் ஃபேமிலி என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு, இப்படி எந்த விஷயமே எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு, நான் சாகும்போது யாரோ எஸ்ன்னு சொன்னாங்க,
சொல்லுவாங்க, நான் சாகணும் தான் நினைச்சிருக்காங்க போலன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் சின்னதா ஒரு பாட்டு வருதுங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் ஒன் சைடாவே ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஆனா அதை சரியா நம்மளுக்கு காட்டல. இதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரா இருக்கால, அவன் ஒரு ஜோசியர் கிட்ட போறான். அங்க பார்த்தா அங்க ஆல்ரெடி இன்னொரு ஆள் இருக்கான். இந்த ஆள் யாருன்னா, ஊர்ல இந்த சிக்கலான வீடெல்லாம் இருக்கும்ல, தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க, செத்து போனவங்க, அந்த மாதிரி இருக்கிற வீட்டு எல்லாத்தையும் வாங்கி புதுசு பண்ணி விக்கிறானா. அதுக்கு சில பூஜை எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனை கூப்பிட்டுருக்கான். அது கூடவே நம்ம ஹீரோவையும் வர சொல்லியிருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ அந்த வக்கீல் வீட்டுக்கு போயிட்டு பேய் ஒற்று பூஜை பண்ணி சக்சஸ் பண்ணார்ல, அதனால ஹீரோவை ரெக்கமெண்ட் பண்றான். கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, ஏன் உங்க அப்பாவும் நீயும் சரியா பேசிக்க மாட்டீங்கன்னு கேட்க, எல்லாம் நாங்க வளர்க்குற பப்புனால தான் சொல்றாரு. பப்புனாலயா? அதனால என்னாச்சுன்னு கேட்க, நம்ம ஹீரோ, எங்க அம்மா இறக்கும் போது எல்லாரும் சுத்தி முத்தி அழுதுகிட்டு இருந்தாங்க. பாடி எடுக்கும் போது பப்பு பயங்கரமா குலைச்சுக்கிட்டு இருந்துச்சு. சொல்ல போனா எங்க அம்மாவோட ஃபேவரட்டே பப்பு தான். அதுவும் பாக்கட்டுன்னு சொல்லி நான் அதை கலட்டி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துட்டேன். அதை பார்த்துட்டு எங்க அப்பா பயங்கரமா கத்திட்டாரு. சொல்ல போனா எங்க அப்பாவுக்கு இந்த விலங்குகளே பிடிக்காது. நாயை கூப்பிட்டு வெளியே போயின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டாரு. சடங்கு முடியிற வரைக்கும் நான் வெளியவே தான் இருந்தேன். எங்க அப்பாவால தான் எங்க அம்மாவை கடைசி நேரத்துல பார்க்க முடியல. அன்னையில இருந்து தான் எனக்கு அப்பா மேல கோபம். நான் அவரு இது வரைக்கும் பேசிக்கிறதே இல்ல. ஆனா பூணூல் அறுத்து போட்டதுக்கு இது ரீசன் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், அது அன்னைக்கு நடந்தது, பத்தாதுக்கு பப்புவோட இப்ப அப்பாவோட ஃபேவரட் ஆயிட்டான்ல, நீங்க பேசிக்கலாமேன்னு சொல்ல நம்ம ஹீரோ, அதெல்லாம் முடியாது, எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் அட்வைஸ போட திடீர்னு காணாம போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா பெரியப்பா வந்து நிக்கிறாரு. இவனடா தனியா பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சா நம்ம ஹீரோ வேமா ஹெட்செட் எடுத்து வச்சுட்டு போன்ல பேசிக்கிட்டேன்னு சொல்லிடுறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுவான்னு கூப்பிட ஹீரோவும் கிளம்பி போறாரு. கட் பண்ணா நம்ம பெரியப்பா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் காண்டி வந்திருக்காரு. அங்க ஹீரோட கசின் வரான், அதாவது ஹீரோட ஃப்ரெண்டு. நீங்க கவனிச்சிங்களா, பிரபந்தோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்ல அவரும், ஆமாடா அவனை ஏதோ புடிச்சு ஆட்டுதுன்னு சொல்றாரு. எது பேயா அப்படின்னு கேட்க, பேயெல்லாம் இல்ல, ஏதோ பொண்ணு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான், போன்ல ரொம்ப நேரமா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கான்னு சொல்றாரு. அதுக்கு அந்த கசின், அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்ப புதுசா ஒரு பூஜையில கலந்துக்க போறேன், இந்த பேய் ஓட்டுற மாதிரி பூஜைன்னு சொல்ல, என்னது அது பண்ண போறியா, அதெல்லாம் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது, அதோட பாதிப்பு இருக்க கூடாதுன்னா தலைமுறை தலைமுறையா அந்த பூஜை பண்றவங்களாலதான் முடியும். இந்த ஆவிங்கள்ல மொத்தம் 3 டைப் இருக்கு. 2 காமா, புத்த காமா, அந்த காமா. அதான் 2 சொன்னனே, அது எதுவும் பண்ணாது. ஆனா அந்த 3ஆவதா இருக்கே அந்த காமா, அது ஒரு தடவை பிடிச்சிருச்சுன்னா உயிரை எடுக்காம விடாதுன்னு சொல்ல 2 காரன் செம்மையா பயப்படுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஊர்ல இருக்க ஒரு கல்லறையில ஹீரோயினை பத்தி ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கலங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினி தனியா பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி வராங்க. அவங்க ஹீரோ ஆச்சரியமா பார்க்க, ஹீரோ இங்க பக்கத்துல வேற ஏதாச்சும் கல்லறை இருக்கான்னு கேட்க, அவங்களும் 2-3 கல்லறை பேர்லாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. சரி வா போலாம். டீ ஷர்ட்டை விட்டுட்டு சுடிதார் போட்டப்ப நீ நான் அழகா இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவரு தான் பேசிட்டு போய்கிட்டே இருக்க, இந்த பக்கம் அவங்க 2 பேரும் இவன் என்ன தனியா பேசிட்டு இருக்கானேன்னு இன்னும் ஆச்சரியப்படுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினும் அந்த ஊர்ல இருக்க ஒரு திருவிழாக்கு வந்திருக்காங்க. அங்க ஹீரோ பலூன் சுட போட்டியில இருப்பாரு. முக்கி சுட்டாலும் இவரால ஒத்த பலூன் கூட சுட முடியல. அதனால ஹீரோயினை கூப்பிட்டு, இப்ப நான் 1 2 3 சொல்லுவேன், அப்படி சொல்லும் போது பலூன் எல்லாம் வெடிச்சிடணும்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு கேரளா சிறையை போட்டுட்டு அப்படியே கிராஸ் பண்ண ஹீரோயின் அவங்களே உன்னிப்பா பாக்குறாங்க. அதே சமயத்துல ஹீரோ சொல்றத கவனிக்காம விட்டதுனால இவர் சுட்ட பிறகு எப்பயும் போல ஒரு பலூன் கூட வெடிக்கலைங்க. டக்குன்னு ஹீரோயின் திரும்பி பார்க்க, ஐயோ சாரி மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு தான் போறாங்க. எல்லா பலூனுமே வெடிச்சிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோயின் ஒரு பொண்ணை ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸையே இப்ப ஹீரோயின் போட்டு வராங்க. இவங்க தான் சொல்லியிருப்பாங்களே, ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸை நல்லா கவனிச்சா இவங்களால அதே ட்ரெஸ்ஸை போட முடியும்னு. அப்படி பார்த்து போட்டு வந்த பிறகு ஹீரோ கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்க, நம்மளால ரசனே இல்லாம நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒரு குளத்துக்கு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. இன்னும் ஒரு 2-3 நாள்ல ஹீரோ அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட போக போறாராம். அது பாம்பேல நடக்கிறதுனால ஹீரோ ஃபிளைட்ல போகணுமா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீயும் வரதானே கேட்க, ஆமா நான் வராமையான்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஹீரோட அண்ணங்காரன் கால் பண்ண ஹீரோயின் எடுக்க சொல்றாங்க. ஆனா ஹீரோ வேணாம், எடுத்தா எங்க என்ன கோயிலுக்கு வர சொல்லுவான்னு சொல்றாங்க. ஏண்டா ஒரு பேய் எவ்வளவு பக்கத்துல பார்த்துட்டு இன்னும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன்னு கேட்க, நீ கேட்ட கேள்வியிலே பதில் இருக்கு, நான் இன்னும் கடவுளை பார்க்கலேன்னு சொல்ல, உன்னால மியூசிக்கை பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. அது எப்படி பார்க்க முடியும், கேட்க தானே முடியும், நல்ல பிராக்டிஸ் இருந்தா நமக்கு நல்ல மியூசிக் கிடைச்சிட போதுன்னு சொல்ல, அதேதான் மியூசிக் தான் கடவுள், பிராக்டிஸ் தான் பிரார்த்தனை, அப்படி இப்படி சொல்லி ஹீரோயின் பயங்கரமா அட்வைஸ போட, பாரா நீயே எனக்கு அட்வைஸ் பண்றியா, நீயே ஒரு எல்போர்டு சுவிட்ச் போட பார்த்தா பல்பு வெடிக்குது, உன்னால என்ன தொடக்கூட முடியாதுன்னு சொல்ல, என்னால தொட முடியும்னு ஹீரோயின் சொல்றாங்க. பார்த்தா
சில்லுன்னு ஒரு காத்தடிக்குதுங்க. அதான் நம்ம ஹீரோயின் தான் உருவாக்கிருக்காங்க போல. அது ஹீரோ மேல அப்படியே படர்ந்து வர ஹீரோ அதான் உணர்றாரு. இது நீ அப்பனு ஹீரோ கேட்க, ஆமா காத்து தான் ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்றதுக்கு ஈஸியான வழின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சிரிக்கிறாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போனை கொடு, ஒரு போட்டோ எடுத்து பார்ப்போம்னு சொல்ல ஹீரோயின் அதுல தெரிய மாட்டாங்க. சரி வீடியோ எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தா அதுலயும் தெரியல. ஆனா இந்த குளத்துக்கு ஆப்போசிட்ல எப்படியுமே ஒரு கேங் இருப்பானுங்களே, அவனுங்க நிக்கிறானுங்க. அவங்க இவங்க பண்ற தப்பதான் ஹீரோ வீடியோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோவை துரத்திட்டு வர ஹீரோ கிட்ட வேகமா வந்து அவரோட செல்ல புடுங்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்றானுங்க, அவர்கிட்ட செல்ல புடுங்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் சும்மா இருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா விடுங்க, இது என்னடா தனியா பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவன் செல்ல எரிய பாக்குறான். நம்ம ஹீரோயின் தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. ஆனா சுத்தி இருக்கவங்க யாருக்குமே தெரியல. அவன் அப்படியே அசையாம சில மாதிரி நிக்க ஹீரோ அவர் கையில இருந்து செல்ல புடிங்கிட்டு அங்க இருந்து நடந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கான்சியஸுக்கு வர எடா ஆச்சு உனக்குன்னு சுத்தி இருக்கெல்லாம் கேட்கும் போது அதான் எனக்கும் தெரியல, ஒருவேளை போதனால இப்படி இருக்குமோன்னு சொல்லி மறுபடியும் ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா இந்த தடவை ஹீரோயின் இப்படி வாழ்க்கையில பயந்து ஓடிக்கிட்டே தான் இருப்பியா, எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டியான்னு சொல்ல இந்த தடவை நம்ம ஹீரோ கோவம் வந்து எல்லாத்தையும் போட்டு அடி பொளந்து விட்டுறாரு. இனிமேல் இந்த ஏரியா பக்கமே அவங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்ல அவனுங்களும் பயந்துட்டு அங்க இருந்து ஓடிடுறானுங்க. அடுத்த நாள் ஆகுதுங்க. நம்ம ஹீரோட அண்ணங்காரன் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. ஹீரோவை ஏர்போர்ட்ல டிராப் பண்றதுக்காக கார்ல பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில அப்பா முன்ன மாதிரி இல்லடா, உன் மேல எந்த கோவம் கிடையாது, நீ பூஜை எல்லாம் மனசார தானே பண்ற, அது அவருக்கும் தெரியும், எப்பவாச்சு அப்பா கிட்ட பேச ட்ரை பண்ணுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அமைதியாவே இருக்காருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏர்போர்ட்டுக்கு வந்துட ஹீரோவும் ஹீரோயினும் பிளைட்ல ஏறிக்கிறாங்க. ரெண்டு பேரும் தனித்தனி சீட்ல உட்காந்துக்கிறாங்க. அப்ப ஹீரோ பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. இவங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, உங்களை நிறைய பேருக்கு தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு அந்த பொண்ணு ஏய் நான் பெங்களூர்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. ஹீரோ திருத்தன்னு முழிக்க என்ன பாக்குற, நான் தான் டெலிலு, உங்ககிட்ட வேற எப்படி பேசுறதுன்னு கேட்க உன்னால இப்படி கூட பண்ண முடியுமான்னு சொல்லி ஹீரோ ஆச்சரியமா பாக்குறாருங்க. எனக்கு நல்லா தெரியும், நான் கொச்சி ஏர்போர்ட்ல இருந்து பெங்களூருக்கு போனேன், அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்ல அப்போ மத்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி பாரு, உனக்கு எஸ் சொன்னது யாருன்னு கேட்க இல்ல எனக்கு ஞாபகம் வரல, ஆனா இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுக்கே எனக்கு ஏதோ பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ நல்ல விஷயம் தானே, இது மோட்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான அறிகுறி, எனக்கு தெரிஞ்சு உனக்கு இந்த எஸ் சொன்னது யாருன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன் உனக்கு மோட்சம் கிடைச்சிருன்னு சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோயின் அப்போ நான் போயிட்டா நீ என்ன மிஸ் பண்ண மாட்டியான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, நீ நிம்மதியா மோட்சம் கிடைச்சு போடுறதா எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல ஓ அப்ப என்னை மிஸ் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு இவங்க கடுப்பா ஹெட்செட்டை போட்டு உட்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை தொட்டு கூப்பிட அது ஹெட்செட்டை விட்டுட்டு என்னன்னு கேக்குது. நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் ஆமா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணோட உடம்பு விட்டு எப்பயோ வந்துட்டாங்க. சாரிப்பா கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோயின் சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்க அது ஹீரோவை பயங்கரமா திட்டி விட்டுருது. சரிங்க வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது, படத்தை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடுறேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயிலும் கவர் பண்ண பாக்குறேன். இப்போ மும்பையை காட்ட இங்க ஒரு பொண்ணு நிக்கிறாங்களா, இவங்க தான் நம்ம படத்தோட செகண்ட் ஹீரோயின். இவங்க அழுதுகிட்டே நிக்கிறாங்க. எதுக்குன்னா இப்போ ரீசெண்டா இவங்களோட லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. லவ் பண்ணும்போது ஷேர் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் அந்த பழைய பாய் ஃப்ரெண்ட் கிட்டே ஒப்படைக்க அழுதுகிட்டே நிக்க அந்த ஆளும் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு போறான். இவங்க யாருன்னா நம்ம ஹீரோவை அந்த மியூசிக் டைரக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்கல்ல ஒரு பொண்ணு, அவங்க தான் இவங்க. இதெல்லாம் முடிஞ்சிட அந்த பொண்ணு ஸ்டுடியோ கிளம்பி வந்துருது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வந்துடுறாங்க. இப்பதான் அவங்க ரெண்டு பேருமே நேர்ல பாத்துக்கிறாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் இந்த பொண்ணு தான்ப்பா உன்னை கண்டுபிடிச்சதுன்னு சொல்ல ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்றாரு. இவங்க பேரு சாதியாவாம். ரிஹர்சல் எல்லாம் முடிஞ்சு அந்த மியூசிக் டைரக்டரும் ஓகே சொல்ல உங்களுக்கு ரூம் புக் பண்ணிருக்கேன், நைட்டு போய் தங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த நாள் ஹீரோவுக்கு ஒரு பூஜை இருக்கிறதுனால இவர் காலைல சீக்கிரம் கிளம்பணுமா, அதான் அந்த செகண்ட் ஹீரோயின்ட்ட சொல்ல நானும் தான் போனோம், ரெண்டு பேரும் ஒரே ஃபிளைட்ல போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. போற வழியில இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட போக நம்ம செகண்ட் ஹீரோயின் அந்த பழைய பாய் ஃப்ரெண்ட் ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்கான் போல, அதை பார்த்து அழுகுறாங்க. ஆனா ஏன் அழுகுறாங்கன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியல. ஹீரோ லைட்டா எட்டி பார்த்துட்டு இவங்களுக்கு ரீசெண்டா பிரேக்கப் ஆன விஷயத்த சொல்லிடுறாங்க. ஒரு வழியா ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்திட்டு சாப்பிட்டுட்டு கார்ல போகும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிடுறாங்க. அவங்க லவ் ஸ்டோரி கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு ஏதோ உணர்வுலாம் ஏற்படுது, உடம்பெல்லாம் நர்வஸ் ஆகுதுங்க. திடீர்னு ஹீரோவை பார்த்துட்டு நான் உன் கண்ணுக்கு தெரியறேன்னு கேட்க ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் நான் யாரோ ஒருத்தனை லவ் பண்ணிருக்கேன், அது எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபிளைட்ல போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒருவேளை உன் லவ்வர் தான் நீ சாகும்போது எஸ் சொல்லியிருப்பானோ அப்படின்னு கேட்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம செகண்ட் ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க சீட்ல வந்து உட்காரம்படியா சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ எடுத்ததும் போகாம ஹீரோயின் கிட்ட போகவான்னு கேட்க அவங்க போக சொல்றாங்க. அங்க போய் உட்காந்ததுமே ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க அதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பொசசிவ்
பொசிசிவ்னஸ் வருது. அன்னைக்கு நாளும் முடிஞ்சதுங்க. அடுத்த நாளானதும் இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரு டீல் போட்டிருந்தான்ல பழைய பெங்களாலாம் போய் பூஜை பண்றதுக்கு. அங்க இவங்க போக அங்க பேய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா பார்த்தா ஏதோ ஒரு கும்பல் ஆள் இல்லாத வீட்டுல தனியா தங்கி இருந்திருக்கானுங்க. இவங்கள பார்த்ததுமே அவன் அலறி அடிச்சு ஓட எல்லாரும் செமையா பயந்துடுறாங்க. ஆனா அந்த டீல் போட்டவன் பேய் தான் போயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கை நிறைய காசை கொடுத்துருக்காங்க. அத ஃப்ரெண்டுக்காரன் முழுசா ஹீரோ கிட்ட கொடுத்துறான். இதான் ஹீரோ பண்ற லாஸ்ட் பூஜை மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் நீ இல்லாம நான் எப்படி பண்ண போறேன்னு சொல்ல, சரி எதுக்கும் பூநூல் கழட்டாம வச்சுக்கோ, ஃப்ரீயா இருந்தேன்னா அடிக்கடி வந்து பாருன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம செகண்ட் ஹீரோயின் ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அடுத்த வாரம் இவங்க மறுபடியும் பாம்பே போற மாதிரி இருக்குமா, அப்படி போகும்போது நாம 2 பேரும் ஒன்னா போலாமா, போன டைம் உங்க கூட வந்தப்ப எனக்கு டைம் போனதே தெரியலன்னு சொல்லி வாய்ஸ் போட்டிருக்க. அதை ஹீரோயின் கிட்ட போட்டு காட்டுறாரு. இது போக இன்னொரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நாளைக்கு அவங்க வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா, அதுக்கு ஹீரோவை இன்வைட் பண்ணிருக்காங்க, அதையும் போட்டு காட்டுறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் நாம கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணான்னு சொல்றாரு. சொல்ல போனா நம்ம ஹீரோ இது வரைக்கும் யார்ட்டையும் இந்த மாதிரி பழகினது இல்லையா, அதனால போக கூச்சப்பட்டு வேணான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் எனக்கு தெரிஞ்சு அவ உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன், நீ கூட இருந்தா பெஸ்டா ஃபீல் பண்றா, நீயும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப, நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தா தானே லைஃப் நல்லா போகும், நாம போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அதெல்லாம் சரி, அது ஊருக்கு வெளியே இருக்கு, பைக்ல போறது ரொம்ப ரிஸ்க்னு சொல்ல, நீ உங்க அப்பாவோட காரை தான் வாங்கன்னு ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் வேணான்னு சொல்றாரு. இவ்வளோ ஈகோ உனக்கு ஆகாதுன்னு சொல்ல திடீர்னு அந்த பப்பு குலைக்கிற சவுண்டு கேட்குது. அது வீட்டுக்குள்ள இருந்து இது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லி இவங்க வேகமா போய் பார்த்தா ஹீரோட அப்பா தாங்க கூப்பிட்டு வந்திருக்காரு. அதுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால அதுக்கு மருந்தை கொடுத்துட்டு பக்கத்திலே தூங்க வச்சிருக்காரு. இது என் கூட இருந்தா நான் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்றேன்னு அப்பாவே இப்ப சொல்றாரு. இது இந்த விலங்கே பிடிக்காதவர். இதுக்கப்புறம் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி பேச அப்பாவோட நடவடிக்கையில மாற்றத்தை ஹீரோ பாக்குறாரு. இதனால நம்ம ஹீரோவே இப்ப இறங்கி வந்து நாளைக்கு நான் வெளியே போறேன், உங்க காரை எடுத்துக்கலாம்னு கேட்க அப்பாவும் சந்தோஷமா சரின்னு சொல்றாரு. கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. நல்லா நடக்குது. நம்ம செகண்ட் ஹீரோயின் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணி செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்ததை பார்த்ததும் சந்தோஷப்பட்டு ஹீரோ கிட்ட வந்து உட்காடுறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன கனெக்ஷன் வந்துருதுங்க. இதை ஹீரோயின் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஹீரோ ஹீரோயின் கார்ல வர நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்க எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. அதுல நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு நான் ஈகோ இல்லாம இவ்வளவு பிராங்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்றான்னு கேட்க இன்னொரு பொண்ணு வந்ததும் நீ என்னையே அவாய்ட் பண்றேன்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, நான் கூட வேணாம் தானே சொன்னேன், நீ தானே போகலான்னு சொன்ன, இப்ப திடீர்னு உனக்கு லவ் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்க அதான் எனக்கும் தெரியல, நானே ரொம்ப குழப்பத்துல இருக்கேன், எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல, எனக்குன்னு இப்ப யார் இருக்கா, நீ மட்டும் தானே இருக்கன்னு சொல்ல இப்ப ஹீரோ லைட்டா ஃபீல் பண்றாருங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து இது ஒரு சின்ன பொசசிவ்னஸ் தான், எல்லாம் சரியாயிரும், அதுவும் இல்லாம நீ பேயா இருந்தாலும் உனக்குன்னு கல்யாண வயசு வரல. நம்ம ஹீரோயின் என்ன பேயின்னு சொல்றதை நிப்பாட்டுன்னு சொல்லி டென்ஷனா பேசுறாங்க. அப்புறம் உன்னை நான் என்னன்னு சொல்லி பேசுறது, உன் பேர் தெரியாது, என்னால உன்னை தொடக்கூட முடியாதுன்னு சொல்ல, ஏண்டா லவ் பண்றதுனா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும்தானா, எவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் நடக்குது, ஈவன் வயசானவங்க கூட லவ் பண்றாங்கல்ல, இது ஒரு டீப் எமோஷனல் கனெக்ஷன் தான், நம்ம 2 பேருக்குள்ளேயும் அது இருக்கு, உன்னால இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு இப்ப கொஞ்சம் தயக்கம் வந்துருச்சுங்க. நான் ஒன்னும் அந்த எண்ணத்துல அவன்கிட்ட பேசல, நான் இப்ப பிராக்டிகலா பேசுறேன், அவன் என்னை கட்டி பிடிக்கும் போது எனக்கு புதுசா ஒரு ஃபீல் வந்துச்சு, இது வரைக்கும் என் வாழ்க்கையில அப்படி நடந்ததே கிடையாது, இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன், அதை உன்கிட்ட ஷேர் பண்ணா நீ இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்க ஹீரோயின் கோவப்பட்டு எல்லா ஆம்பளையும் செல்ஃபிஸ் தான்டா, சொல்ல போனா என்னால தானே உன் வாழ்க்கைக்குள்ளே வந்தான்னு சொல்ல இப்ப ஹீரோவுக்கு ஒரு போன் வருதுங்க. யாருன்னு பார்த்தா செகண்ட் ஹீரோயின். அதை பார்த்த ஹீரோயின் அட்டன் பண்ணி பேசுன்னு சொல்ல ஹீரோ காரை ஓரம் பண்ணி பாடிட்டு எனக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும், மோச்சம் கிடைக்க வேண்டியது உனக்கு இல்ல எனக்கு தான் சொல்லி டென்ஷனா கார்ல இருந்து கீழே இறங்க இவரு ரோட்டை பார்க்காம இறங்கனால ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, ஒரு கார் இவரை ஆக்சிடென்ட் பண்ண பார்த்துச்சு, நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு. அந்த கார்காரன் இவரை பிடிச்சி பயங்கரமா திட்டி விட அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோ இங்கிட்டு திரும்ப பார்த்தா ஹீரோயின் வந்து அங்க நிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, ஹீரோயின் அழுதபடி நிக்கிறாங்க. திடீர்னு ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறாங்க. கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா ஹீரோயின் அழுக இப்போ ஹீரோ கண்ணுக்கு ஹீரோயின் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்றத காட்ட வைக்கிறாங்க. ஆமாங்க, ஹீரோயினுக்கு இப்ப பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. என்ன இருக்குன்னா ஹீரோயின் ஒரு ஃபேமிலியோட இருக்காங்க, கூடவே ஒரு தம்பிக்காரனும் இருக்கான். இவங்களை ரொம்ப செல்லமா வளர்த்திருக்காங்க, படிக்கிறதுக்காக பெங்களூருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு சாப்பாடு டைம் அப்போ ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லு, சீக்கிரம் சொல்லுன்னு சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருக்க அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா ஹீரோயின் ஒரு இந்துக்கார பையனை லவ் பண்றாங்களாம், ஆளு கொஞ்சம் ரகடா இருப்பானா, அந்த ஃபேமிலியில அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா, அதனால அவங்க கிட்ட சொல்ல பயந்துகிட்டு
அப்பாவை தூது விட்டுருக்காங்க. அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோயின் இன்னும் லவ் ப்ரொபோஸே பண்ணலையாம். இவங்க தான் ஒன் சைடா லவ் பண்றாங்களாம். அதை தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு வழியா அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணி நாளைக்கு அவரை நேரில் வர வச்சு எல்லாரும் முன்னாடி பேசலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரியாது. அடுத்த நாள் ஆனதும் இவங்க சொன்ன மாதிரியே கார்ல வந்துட்டாங்க. எல்லாரும் காருக்குள்ள உட்காந்துருக்க இவங்க ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பையன் இன்னும் வரவே இல்லையா. இதை கேட்ட அவங்க அம்மா, என்ன பையன் அவன் சொன்ன நேரத்துக்கு வரமாட்டானான்னு கேட்க, அவன் கொஞ்சம் தூரத்துல இருந்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் செல்லுக்கு ஏதோ மெசேஜ் எல்லாம் வருது. அதை பார்த்ததான் அவங்க மூஞ்சியே மாறி போயிருது. ஆக்சுவலா ஹீரோயின் என் ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு தான் அவனை கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்தை அவன் கணிச்சிட்டான் போல. அதனால இப்ப வரலன்னு சொல்லி பேக் அடிச்சிட்டான். இதை பார்த்துட்டு டென்ஷனாவே நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க, என்னம்மா அவன் வரலையான்னு இவங்க கேட்க, ஹீரோயினும் ஆமா அவன் வரல, இப்போ உங்களுக்கு ஹாப்பியா அப்படின்னு கேட்டு செம்மையா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சாரி கேட்க, அதை பார்த்தா அம்மா ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ண, திடீர்னு அவன் ஃபோன் பண்றான். அப்ப ஹீரோயின் அவன் ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கான் போல, நான் பேசிட்டா எல்லாம் சரியாயிரும், நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க. டப்புன்னு ஒரு வண்டி வந்து ஹீரோயினை அடிச்சு தூக்கி போட்டுருது. இதே மாதிரி சிமிலரான விஷயம் இப்ப ஹீரோவுக்கு நடந்ததுனாலதான் ஹீரோயினுக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அடிப்பட்ட நம்ம ஹீரோயினை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க, ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருந்தான்ல, அவன் படிக்கிற ஸ்கூல்ல காட்டுறாங்க. அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் தம்பிக்காரனோட ஃப்ரெண்ட கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஒரு பையல பிடிச்சிருந்தாங்கல்ல, அந்த பையன். இப்போ நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் ஹீரோயினை இவனை ஏன் பிடிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்க, நீ அவனை பார்த்து பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பிச்சு வச்சிடறாங்க. தம்பிக்கார வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா கிட்டே அம்மா கிட்டேயும் டாக்டர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டு இவங்க ரொம்ப அழுகுறாங்க. வெளியே வந்ததும் அக்கா எங்கன்னு கேட்க, ஹீரோனோட அப்பா ஹீரோயினுக்கு இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஐசியூல ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்க. தம்பிக்காரனை கூப்பிட்டு வந்துட்டு, உங்க அக்கா எப்ப கடைசியா ரொம்ப சந்தோஷம் வந்த தெரியுமா, இதே ஹாஸ்பிட்டல்ல நீ பிறக்கும் போதுதான் இருந்தா, இப்ப உங்க அக்கா மறுபடியும் சந்தோஷமா இருக்கணும்னா அப்பாவுக்கு உன்னோட உதவி தேவை, டாக்டரு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, உங்க அக்காவுக்கு பிரெயின் டெட் ஆகிருச்சு, அதாவது மூளை செத்து போச்சான், இந்த மிஷினோட சப்போர்ட்டை நிறுத்தினா உங்க அக்கா ரொம்ப ஃப்ரீ ஆயிருவா, அதுக்கு டாக்டரு அப்பாவோட பர்மிஷன் கேக்குறாங்க, அவங்களுக்கு நாம எஸ் சொல்லணும், ஆனா உன்னோட பர்மிஷன் இல்லாம என்னால இதை சொல்ல முடியாது, நீ எனக்கு எஸ்ன்னு சொன்னாதான் நான் உங்களுக்கு எஸ் சொல்ல முடியும்னு சொல்ல, தம்பிக்காரன் நான் எஸ்ன்னு சொன்னா அக்கா சந்தோஷமா இருப்பாங்களான்னு கேட்க, அப்பாவும் ஆமான்னு சொல்றாரு. இதை கேட்டதும் தம்பிக்காரன் ஹீரோயினை பார்த்துக்கிட்டு எஸ்ன்னு சொல்ல, இந்த எஸ் தான் ஹீரோயின் இவ்வளவு நாளா ஞாபகம் வச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல தம்பிக்காரன் ஃப்ரெண்டு இருந்ததுனாலதான் ஹீரோயின் அவங்க கூட ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோவுக்கு இப்ப தெரிய வைக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டதும் நம்ம ஹீரோ பயங்கரமா அழுகுறாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு, அவங்க வீடு எங்க இருக்கு, இப்படி அவங்கள பத்தின எல்லா டீட்டெயிலையும் சொல்ல, நம்ம ஹீரோ உன்னோட பேர் என்னன்னு கேக்குறாரு. என் பேரு டெலுலு அப்படின்னு சொல்ல, அது நாம வச்ச பேரு, உன்னோட உண்மையான பேர் என்னன்னு கேட்க, டெலுலுனா டெலூசன், டெலூசன்னா மாயா, என் பேரு மாயா மேத்யூன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கண்ணு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுறாங்க. இவ்வளவு நாள் கூட இருந்த ஹீரோயின் டக்குன்னு மறைஞ்சு போனதும் ஹீரோவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. தான் வாழ்க்கையில ஹீரோயின் கூட இருந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பாக்குறாருங்க. ஒரு இடமா இவர் போகும்போது கூட அந்த இடத்துல ஹீரோயின் இருந்த விஷயத்த நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. மும்பைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிகர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தான் பெரியப்பா கிட்ட ஓப்பனா சொல்லிட, அதை கேட்டதுமே அவரு, இப்ப நீ சொன்னது உண்மையா இருக்கலாம், இல்ல உன்னோட கற்பனையா கூட இருக்கலாம், ஆனா இதெல்லாம் உண்மையா இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. அவ லவ் பண்றேன்னு சொன்ன பையனை அவங்க அப்பா அம்மா இன்னும் பார்த்ததில்ல. பொதுவா ஒரு ஆன்மாவுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா அது அனுபவிக்கிற துக்கத்துல இருந்து அதை விடுவிக்கணும்னு சொல்ல ஹீரோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயினோட வீட்டு அட்ரஸை தேடி எடுத்துட்டு நேரா அவங்க வீட்டுக்கும் போக, அங்க போய் பார்த்தா ஹீரோயினோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோவை பார்த்ததும் யாரு வேணும்னு கேட்க, நான் மாயாவோட ஃப்ரெண்டு, இந்த வெளியா வந்தேன், சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு உள்ள வராரு. உள்ள வந்ததுமே ஹீரோ உட்கார வச்சுட்டு ஹீரோயின் செஞ்ச குறும்புத்தனத்தை பத்தியும் அவங்கள இப்ப எவ்வளவு மிஸ் பண்றாங்கிற விஷயத்தையும் அவங்க அம்மா ஹீரோ கிட்ட ஷேர் பண்றாங்க. சரி நான் உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, அவங்க உள்ள போனதும் ஹீரோ அந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் போட்டோ அங்க இருக்கு. நம்ம ஹீரோ ஒருவேளை இது எல்லாமே கற்பனையா இருக்குமோன்னு நினைச்சுதான் ஒரு டவுட்ல அங்க போயிருப்பாரு. ஆனா ஹீரோயின் போட்டோவை பார்த்ததுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோயினோட அம்மாவும் பின்னாடி இருந்து வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக்ல ஹீரோயின் அவங்க லவ் பண்ற பையனை பத்தி சொல்லியிருப்பாங்க. அவன் நல்லா தாடி வச்சிருப்பான், அவன் ஒரு ஹிந்து, பத்தாதுக்கு
ஏஜ் கொஞ்சம் அதிகம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் ஹீரோனோட அம்மாவுக்கு ஞாபகம் வந்துற உங்க பேர் என்னன்னு அவங்க கேட்க ஹீரோ பிரபேந்துன்னு சொல்லிடுறாரு. என் பொண்ணு லவ் பண்ண பையன் நீங்க தானான்னு கேட்க நம்ம ஹீரோ ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துடுறாருங்க. ஏன் இப்படி சொல்லியிருக்காருன்னா ஹீரோயின் விருப்பப்பட்டது தான் லவ் பண்ண பையனை அப்பா அம்மா கிட்ட காட்டணும்னு சொல்லிதான். ஆனா அது கடைசி வரைக்கும் இன்னும் நடக்கல. என்னதான் ஹீரோ விட்டு போனாலும் அவங்களோட ஆன்மா மோட்சம் கிடைக்காம இன்னும் இங்க சுத்திட்டு இருக்கோம். அதனால அவளுக்காக நாமளே இந்த விஷயத்த பண்ணிடலான்னு சொல்லி ஹீரோ பண்ணிருக்காருங்க. நேரா காரு கிட்ட போயிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல சில்லுன்னு ஒரு காத்து அடிக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் என்னால உன்னை தொட முடியும்னு சொல்லி காத்து மூலமா தொட்டிருப்பாங்கல்ல, அதே காத்து இப்ப அடிக்க அத உணர்ந்த ஹீரோ இப்ப ஹீரோனோட ஆத்மா நல்லா சாந்தி அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோவுக்கு சொன்ன மாதிரியே அந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பும் கிடைச்சு பெரிய நிகழ்ச்சியே நடத்திடுறாருங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதும் படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயின் ஒரு டியூன் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த டியூனை ஹீரோ இப்ப வாசிக்க படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. படம் நல்லா இருந்துச்சுல? சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.